இன்றைக்கி நிறைய மில்லட் பொருட்கள்லாம் ஏற்றுமதி ஆகுது நமக்கு தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, மில்லட் மாவு, அதுக்கடுத்து இந்த பேக்கிங்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிக்சர்ஸ்லாம் வந்து நாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். பல பெரிய பெரிய நாடுகளில் இந்த பேக்கரி அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். அவங்களுக்கு இப்போது அதிகமாக ஒரு அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மில்லட் பேஸ்டு ஃப்ளார் மற்றும் மில்லட் பேஸ்டு பேக்கிங் மிக்சர்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும், நல்ல குவான்டிட்டியும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போது இதில் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்க்கலாம். மல்டி மில்லட் ஃப்ளவர், அதாவது பல மில்லட் கலந்த மாவு, பல நவதானிய மாவுன்னு வைங்களேன். அதுக்கடுத்து ராகி மாவு, அதுக்கடுத்து க்ளூட்டன் ஃப்ரீ பேக்கிங் மிக்சஸ். அது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ரெட்டு பேன் கேக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு, மஃபின்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த க்ளூட்டன் ஃப்ரீ பேக்கிங் மிக்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட் வந்து உலகத்தில் வளர்ந்த நாடுகளில் பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதனோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் இப்படி ஒரு க்ரோத் இருக்குதுன்னு பார்த்ததே இல்லை. 15லேருந்து 20% வருஷம் இது வந்து இந்த க்ளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட் வந்து வளர்ந்துட்டுருக்குது. ஸோ ஹை மார்ஜின் அல்டர்னேட்டாக எப்படின்னா, குறைஞ்சபட்சம் 30%லேருந்து அதிகபட்சம் 40% வரைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை நாம் எந்த கண்ட்ரீஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா, கனடா, அதுக்கடுத்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸு, யூஎஸ்ஏ, இங்கே வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு பெனிஃபிட் உங்களுக்கே தெரியும். இந்த மில்லட்டில் நாம் ஒரு வருஷமே மில்லட் எக்ஸ்போர்ட்டுக்காக கொண்டாடி தீர்த்தோம். ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்லாம் நமக்கும் தெரியும், பையர்ஸுக்கும் தெரியும். ஸோ வழக்கமாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு மில்லட்லேருந்து ஒரு பிஸ்கட் பண்ணுறேன், இல்லை நான் மில்லட்டாகவே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு போகாமல், ஒரு இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி நாம் இந்த மாதிரி பேக்கரி ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கான ஒரு மில்லட் பேஸ்டு ஃப்ளார் மாவு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது நமக்கு பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட்டும் இருக்குது. அதில் காம்படிஷனும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ மில்லட்டோட அவேர்னஸும் அதிகமாகிட்டு இருக்குது. கரெக்டாக இதை டேப் பண்ணிங்கன்னா யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.